அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 30 பாருங்க, 5ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்திலே முதற் பகுதியை நான் படிக்கிறேன். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்திலே அழுகை தங்குமா, விடியற் காலத்திலே களிப்புண்டாகுமா? அடுத்து 11 போட்டிருக்கு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். இந்த வசனத்தை வச்சுதான் பிரதர் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு தான், உங்க புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். எந்த காரியத்திற்காய் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தையே கர்த்தர் மாற்றி விடுவார். ஆமென். வனாந்தர பயணமா வச்சிருக்கிறாரே ஆண்டவர் சொல்றாரு, இதை வயல்வெளியாய் மாற்றுகிறேன், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். சாயங்காலத்திலே அழுகை தங்குகிறது, விடியற் காலத்திலே களிப்புண்டாகிறது. அப்ப சாயங்காலம் என்று ஒரு காலம், அந்த காலத்துல என்ன இருக்குன்னா அழுகை தங்கி இருக்குன்னா என்ன அப்படின்னா, ஓயாம அழுதுட்டே இருக்கும். பிரதர் என்ன பிரதர், கண்ணீர் மேல கண்ணீர், இந்த பிரச்சனை மாறுமா மாறாதா, அழுகாத நானே அழுதுகிட்டு இருக்கேனே, வெளியே சொல்ல முடியலையே பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, விடியற் காலம் வருகிறது. இந்த விடியற் காலத்தில் என்ன நடக்கிறது? களிப்புண்டாகிறது. ஆமென். அப்ப தேவன் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். களிப்புண்டாக்குகிற தேவன் இவர். உங்களை நகைக்க பண்ணுகிற தேவன் இவர். உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி போடுவார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ தேவன் அதே காரியத்திலே அற்புதம் செய்வார். அண்ணான் குழந்தை இல்லைன்னு புலம்புறா, குழந்தையை கொடுத்து வாழ்க்கையை மாற்றினார். ஆமென். அடுத்தடுத்து பிறந்துட்டே இருக்கு, நிக்காம. ஆமென். அதுபோல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒரே பிரசவத்துல 5 குழந்தையை பெற்றெடுத்தாலும் அப்ப உங்க புலம்பல அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். பிரதர், இந்த கடன்னால, இந்த பண பிரச்சனைனால எவ்வளவு புலம்பல். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த பணத்தை நான் உனக்கு நிறைய கொடுப்பேன், நீ கடன் அடைத்து தீர்வ, அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனாய் இருப்ப, அநேகருக்கு உதவி செய்கிறவனாய் இருப்ப, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று சொல்கிறார். எங்க குடும்ப பிரச்சனை பிரதர், டிவோர்ஸ்ல வந்து நிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தை நான் சீரமைப்பேன், நான் உன் குடும்பத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவேன், நீ அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய சாயங்காலம் முடிவுக்கு வருகிறது, உங்களுடைய விடியற் காலம் துவங்குகிறது, இதிலே களிப்பு உண்டாகிறது, புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.